யாவருக்குமாய் இருத்தல் என்ற தலைப்பில் 7/7/2024 அன்று ஆதியூர் நிலைவனத்தில் நடந்த மரபுக்கூடலில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். ஆதியூரில் நிகழும் இந்த மரபுக்கூடலில் யாவருக்குமான வாழ்க்கை என்பதை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பொதுவாக வாழ்க்கை என்ற சொல் உயிரோடு இருப்பது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இருத்தல் வேறு, வாழ்க்கை வேறு. வாழ்க்கை மனிதர்களுக்கு உரியது, இருத்தல் எல்லா உயிர்களுக்குமானது. மனிதர்களுக்கு இருத்தல் உண்டு, அதுதான் அடிப்படை. ஆனால் அவர்களுடைய தனித்தன்மைகளில் தலையாயது வாழ்க்கை. உடலில் இருந்தால் போதும் என்பதற்கும், இந்த உடலை கொண்டு சூழலில் ஊடாட வேண்டும், இன்பம் வேண்டும் என்பதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. வாழ்க்கை எனப்படுவது அடிப்படையில் சூழலோடு உள்ள ஊடாட்டத்தை தான் குறிக்கிறது. அதாவது ஊடு என்பது பரவி கலப்பது, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பதல்ல, உரையாடுவது அல்லது கட்டிப்பிடிப்பது ஆகியவற்றை இது குறிக்கவில்லை. பரவி கலப்பது எனும் கருத்தை ஊடாட்டம் எனும் சொல் கொண்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் மனதளவில் கலந்திருக்க வேண்டும் என்று இதற்கு பொருள். அவ்வாறு அனைவருடனும் கலந்திருக்க வாய்ப்பில்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் தமக்கு உகந்த பொருத்தமான மனிதர்களுடனாவது ஊடாட வேண்டும் என்பதுதான் வாழ்க்கைக்கு உள்ள ஒழுங்கு. அந்த ஊடாட்டம் இல்லை என்றால் உறவு என்ற ஒரு நிலை அற்று போய்விடும். ஊடாட்டம் தான் உறவாக வளர்ந்து நிற்கும். இறைவன் யாவற்றுடனும் ஊடாடுகிறான். அவன் இல்லாத பொருள் இல்லை, அவன் இல்லாத நிலை இல்லை. அவனே உயிராக இருக்கிறான், அவனே சிந்தையாக இருக்கிறான். ஆனால் ஒரு பூச்சி என்ற தனித்தன்மையையும் மனிதர் என்ற தனித்தன்மையையும் அவன் வெளிப்படுத்துகிறான். அவற்றின் உரிமைகளை அவன் போற்றுகிறான். பூச்சியும் அவனே, மனிதரும் அவனே. எந்த ஒரு நிலையிலும் பூச்சி என்று ஒன்று இல்லை, மனிதர் என்று யாரும் இல்லை என்று அவன் யாவற்றையும் தனதாக்கி கொள்வதில்லை. ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கை கொடுக்கிறான், ஒவ்வொன்றுக்கும் இருத்தலை வழங்குகிறான். ஊடாடி கொண்டே அல்லது பரவி கலந்து கொண்டே பிறவற்றின் தனித்தன்மைகளை போற்றுதல் என்பது இறைவனுடைய இயல்புகளில் ஒன்று. காற்றும் அவனே, நீரும் அவனே. ஆனால் நீர் வேறு, காற்று வேறு என்ற நிலையை அவன் வைத்திருக்கிறான். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் யாவும் யாமே, யாவும் சிவமே என்பதனை அவன் ஒருவேளை நிலைநாட்டினால் இந்த அண்டமே இல்லை, உலகம் இல்லை, நாம் யாருமே இல்லை. யாவும் அவனே என்று இருந்தாலும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவன் தனித்தன்மையை வழங்குகிறான். தனித்தன்மைகளை அவன் போற்றுகிறான். இந்த இடத்தில் நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரிடமும் எந்த பொருளிடமும் எவ்வகையான எதிர்பார்ப்பும் அற்ற இறைவனே அந்த பொருட்களுக்கு தனித்தன்மைகளை வழங்குகிறானே, இதற்கு என்ன அடிப்படை? அவன் ஒரு மரத்திடமிருந்து எதனை எதிர்பார்க்கிறான்? ஒரு மனிதரிடமிருந்து அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது?
ஏதும் இல்லை என்றாலும் மரத்திற்குரிய இயல்புகளில் அவன் குறுக்கிடுவதில்லை, மனிதரின் இயல்புகளில் குறுக்கிடுவதே இல்லை. இதற்கு என்ன அடிப்படை? இதற்குத்தான் அன்பு என்று பெயர். எதிர்பார்ப்பு ஏதுமற்று இருந்து கொண்டு ஒவ்வொன்றின் தனித்தன்மைகளை போற்றுதல், அதுதான் அன்பு. இதனை நாம் உண்மை என்றும் கூறலாம். நோக்கமற்ற செயல்கள் உண்மையானவை. இறைவனுக்குத்தான் நோக்கம் இல்லை. நோக்கம் இல்லை என்பதனால்தான் அணு என்ற ஒரு நுண்பொருளும் தன் தனித்தன்மையுடன் இருக்கிறது. இந்த பேரண்டமும் தனக்குரிய தனித்தன்மையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் இறைவனே என்று சொல்லிவிடுதல் எளிது, அதனை புரிந்து கொள்ளுதல் சற்று கடினம். ஆனால் இவற்றையெல்லாம் விட மிக கடினமானது எல்லாம் இறைவனே என்பதனை உணர்ந்த பிறகு இறைவனுடைய அருமையை எண்ணி வியப்பது மிக மிக கடினமானது. உங்கள் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் இந்த தலைமுறையிலோ முந்தைய தலைமுறையிலோ தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாமல், எதிர்பார்க்காமல், பிறருக்காகவே உழைத்து எவ்வித அடையாளமும் கூட இல்லாமல் மறைந்து போனவர்கள் இருப்பார்கள். அல்லது அவ்வாறானவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஊருக்கூர் தெய்வ சிலைகள் இருக்கின்றன. அந்த தெய்வங்கள் ஒரு காலத்தில் மனிதர்களாக இருந்த வடிவங்களே. தமக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊர் மக்களின் தேவைக்காக தம்மை ஈடாக கொடுத்தவர்கள் தான் தெய்வங்களாக இன்று வணங்கப்படுகிறார்கள். ஏறத்தாழ அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கூட சில ஊர்களில் வணங்கப்படுகிறார்கள். ஒரு சின்னஞ்சிறிய ஊர், அந்த ஊரில் ஒரு 500-600 பேர் இருந்திருக்கலாம். அவர்களுடைய ஏதோ ஒரு நெருக்கடிக்காக எதிர்பார்ப்பில்லாமல் தன்னை ஈடாக கொடுத்த ஒரு மனிதருக்கே இவ்வளவு வழிபாடு நிகழ்கிறது எனும்போது, இந்த பேரண்டமே தனது என்ற உண்மை இருப்பினும் இந்த பேரண்டத்தில் உள்ள அணுவும் ஆற்றலும் பிற பொருட்களும் ஒன்றுமே இல்லை என்ற உண்மையை நிலைநாட்டுவதற்கு ஒரு நொடி கூட தேவையில்லை எனும் போதும் இப்படி எதுவுமே செய்யாமல் ஒரு புழு தன்னை புழு என்று கருதி கொண்டு ஆடுவதையும், ஒரு மனிதர் தன் அடையாளங்களோடு ஆடுவதையும் அப்படியே அனுமதிக்கும் இறைவனுக்கு எது ஈடு, எது இணை? அவன் இந்த அண்டத்திற்காக, உயிரினங்களின் இருத்தலுக்காக தன்னையே விட்டு கொடுத்தான் என்று கூட கூற இயலாது. தன்னை இழந்து விட்டான் என்று கூறலாம். ஆகவேதான் எவ்வளவு இடர்பாடுகள் இந்த சூழலுக்கு நேர்ந்தாலும், அவனுடைய படைப்புகள் பல மனிதர்களால் சிதைக்கப்பட்டாலும் அவன் குறுக்கிடுவதில்லை. பலருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், கடவுள் என்று ஒருவன் இருந்தால் இவ்வளவு அநியாயம் இருக்குமா என்பதாக இருக்கிறது. இந்த கேள்வி மட்டும் கேட்கப்படுகையில் அது மிகவும் நியாயமானதாகத்தான் எனக்கும் தோன்றியது. ஆனால் இந்த கேள்வி யாரால் கேட்கப்படுகிறது என்பதை நோக்குகையில் ஒவ்வொருவரும் தனக்கு எதிராக தானே கேள்வி எழுப்பிக் கொள்கிறார்களே என்ற உண்மை புரிந்தது. கடவுள் மட்டும் இருந்தால் தட்டி கேட்க மாட்டானா என்று எவர் கேட்கிறாரோ அவரே தட்டி கேட்கப்பட வேண்டியவர்தான். முதலில் அவரைத்தான் தட்டுவான். இவ்வாறு கேள்வி கேட்கும் ஒவ்வொருவரையுமே அவன் தட்டலாம். கடவுள் இருந்தால் இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த மாட்டானா என்று கேட்கும் மனிதர்கள் தாங்களும் அநியாயத்தில் பங்கெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார். என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு
இதற்குரிய வினை பயன் வழங்கப்பட்டால் அப்பொழுதும் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஏன் இந்த அநியாயம் என்று. இவர்கள்தான் அநியாயக்காரர்களை தண்டிக்க சொல்கிறார்கள். தண்டனை வழங்கப்படும் பொழுது எனக்கு ஏன் இது நிகழ்ந்தது என்றும் கேட்கிறார்கள். என்றால் இறைவன் என்னதான் செய்வது? அவன் எதிலுமே தலையிடாமல் இருந்து விடுவதா அல்லது எல்லாவற்றிலும் தலையிடுவதா? இறைவனுடைய மெய்யான நிலை என்பது இந்த இரண்டும் அல்ல. இறைவன் எதிலும் தலையிடுவதும் இல்லை, தலையிடாது இருப்பதும் இல்லை. அவனே யாவுமாக இருக்கிறான் என்பதனால் தலையீடு, குறுக்கீடு ஆகிய சொற்கள் பொருத்தமற்றவை. இறைவன் ஒரு மனிதரின் அகத்திலும் பரவி கலந்து கொண்டிருக்கிறான். எவர் ஒருவர் தனக்கு உள்ளே இருப்பது இறைத்தன்மைதான் என்பதனை மிகச் சிறிய அளவுக்கு புரிந்து கொள்கிறாரோ அவர் அடுத்த நொடியே தனக்கு மட்டுமான வாழ்க்கை என்பது ஒரு பொய் என்பதனை விளங்கிக் கொள்கிறார். இதுதான் உங்களுக்கு நான் கற்பிக்க விரும்பும் பாடம். இறைத்தன்மை உங்கள் அகத்தில் இருக்கிறது, உங்கள் புறத்தில் இருக்கிறது, ஓர் இலையில் இருக்கிறது, மண்ணின் ஒரு துளியில் இருக்கிறது. இறைத்தன்மை இல்லாமல் எதுவுமே இல்லை. இறைத்தன்மை எனக்குள்ளும் இருக்கிறது என்பதனை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய பார்வை முற்றிலும் மாற்றம் அடைகிறது. உனக்கு எதிரே தெரியும் காட்சிகளில் வேறு பல கோணங்கள் இருப்பதனை இப்பொழுது நீ அறிந்து கொள்கிறாய். உனக்குள்ளும் இறைத்தன்மை இருக்கிறது என்பதனை நீ நன்கு உள்வாங்கி விடுகிறாய் என்றால் உன் பார்வை மட்டுமல்ல, உன்மீதான பார்வை மாற்றமடைகிறது. நீ யாருக்கும் எதிரி அல்ல. உன்மீது எவருக்கும் பொறாமை இருப்பதில்லை. உன்னோடு எவரும் போட்டி போட வேண்டும் என்று எண்ணுவதில்லை. இதுதான் அடிப்படையான மாற்றம். இதுதான் ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் நிகழ வேண்டிய மாற்றம். இறைத்தன்மை இருப்பதனை புரிந்து கொண்டால் உங்களுடைய சூழல் மீதான கருத்து மாற்றமடையும். இறைத்தன்மை உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதனை அப்படியே ஏற்றுக்கொண்டால் இந்த சூழல் உங்களை பார்க்கும் முறைமை முற்றிலும் மாற்றமடைந்து விடுகிறது. இறைத்தன்மை என்பதுதான் என்ன? இறைத்தன்மை என்பது நோக்கமற்றது. எந்த நோக்கமும் இல்லை. நீங்கள் சின்னஞ்சிறிய மண்பாண்டம் செய்ய வேண்டும் என்றால் கூட அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் ஒரு சிறிய கருவியை கூட செய்ய மனிதர்களால் இயலாது. அந்த கருவியை நீங்கள் செய்து முடித்த பிறகு அதன் மீது உங்களுக்கு பெருமை எழுகிறது, அதன் மீது பொருள் மதிப்பு எழுகிறது. அது பயன்படுமா பயன்படாதா என்ற உணர்ச்சி நிலைகள் எழுகின்றன. அதனை யாராவது களவாடி விடுவார்களோ என்ற அச்சம் வருகிறது. மிகவும் சிறப்பானது என்றால் பொறாமையை கண்டு அஞ்சுகிறீர்கள். நீங்கள் எதனை செய்தீர்களோ அது தாழ்வானது என்றால் அவமானம் நேருமே என்று அஞ்சுகிறீர்கள். ஒரு சின்னஞ்சிறிய பொருளை செய்த பிறகே உங்களுக்கு இவ்வளவு உணர்ச்சிகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. இந்த பேரண்டத்தை செய்தவனுக்கு இப்படி ஏதாவது ஒரு உணர்ச்சி இருந்தால் இந்த பேரண்டம் இருக்குமா? மனித மனம் எவ்வளவு நுட்பமானது, அது எவ்வளவு ஒழுங்குகளை உள்வாங்குகிறது. அது இறைவனை நோக்கியே அழைத்து செல்லும் ஊடகமாக இருக்கிறது. இப்படி மனம் என்ற ஒரு புலன் வழியாக இமை பொழுதும் நீங்காதிருக்கும் இறைவன் அந்த மனதின் வழியாக தன்னுடைய பெருமைகளில் ஏதேனும் ஒன்றை உங்களுக்குள் திணிக்கிறான் என்றால் உங்களுடைய நிலைமை என்ன? கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாய் வளர்க்கிறீர்கள்.
அந்த நாய்க்கு கூந்தல் நீளமாக வளர்கிறது என்றால் அதன் மீது உங்களுக்கு பெருமையும் நீளமாக வளர்ந்து விடுகிறது. அது வெப்பத்தை தாங்காது, குளிர்ச்சியில் தான் இருக்கும் என்றால் உங்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு நாய் மீது எவ்வளவு பெருமைகள் அதனை வளர்ப்பவருக்கு இருக்கின்றன. உங்களுடைய பெருமைகளை அந்த நாய் மீது ஏற்றுகிறீர்கள். அதனோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனை பலருக்கு பகிர்கிறீர்கள். அதன் மயிர் என்றாவது ஒரு நாள் உதிரத் தொடங்கினால் பதட்டம் அடைகிறீர்கள். அதற்கு மருத்துவம் பார்க்கிறீர்கள். அதன் உடலுக்கு ஏதேனும் ஊறு நேர்ந்து விட்டால் உங்களுடைய பெருமையை இழக்க வேண்டுமே என்றும் கவலைப்படுகிறீர்கள். இறைவன் தன்னுடைய பெருமைகளில் ஏதேனும் ஒன்றை உங்கள் மனதின் வழியாக உங்களுக்குள் திணிக்க தொடங்கிவிட்டான் என்றால் உங்களால் அதனை பொறுக்க முடியுமா? இறைவனுடைய பெருமையை தாங்கும் மனம் யாருக்காவது இருக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எது பெரிதினும் பெரிதோ அது எளிமையாகத்தான் காட்சி தரும். ஒருவேளை அதன் பெருமை அப்படியே காட்சி புலனுக்கு எட்டிவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. நேரிடையான சான்று கூற வேண்டும் என்றால் இந்த அண்டத்தில் பெரிதினும் பெரிது ஆகாயம்தான். நீங்கள் எப்பொழுது அண்ணாந்து பார்த்தாலும் ஆகாயத்தின் ஒரு நிலையாகிய வானத்தை பார்த்து விடலாம். அதற்கு அறிவு தேவையில்லை, கல்வி தேவையில்லை, அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எவ்விதமான நெருக்கடியும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அண்ணாந்து பார்த்தால் தெரிவது ஆகாயம், ஆகாயத்தின் ஒரு நிலை. அது எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. உண்மையாகவே ஆகாயம் எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதனை அது வெளிப்படுத்தினால், நான் யார் தெரியுமா என்பதனை மட்டும் ஆகாயம் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் உங்களுக்கு காட்சியே இருக்காது, பித்து பிடித்து போகும். ஆகாயம் எவ்வளவு இருளானது, அதில் ஒளி எவ்வாறு பயணிக்கிறது, ஒரு விண்மீன் எவ்வளவு பெரியது, அதன் வெப்பநிலை என்ன என்ற உண்மையான கருத்துகள் அப்படியே உங்களுடைய அறிவினை எட்டினால் ஒரு நொடி கூட உங்களால் அதனை பார்க்க இயலாது. கடல் இந்த புவியை வளைத்து வைத்திருக்கும் ஆற்றல். நான் கூறுவது உண்டு, அது என்னுடைய கருத்தல்ல, நிலக்கொள்கை பற்றி நமக்கு வழங்கப்பட்ட பாடங்களில் ஒன்று. கடல் மூழ்கடிக்காத நிலம் என்று புவியில் எதுவுமே இல்லை. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடத்திலும் ஒரு காலத்தில் கடல் இருந்தது. கடல் மூழ்கடிக்காத நிலம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. இது நம்முடைய நிலக்கொள்கைகளில் ஒரு கருத்து. கடல் தான் இருந்தது, அது இறங்கிய பிறகு நிலம் மேலெழுகிறது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் மேலே ஏறும். இப்பொழுது கூட ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. கடல் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு விந்தைகளை தனக்குள் கொண்டிருக்கிறது. அதுதான் புவி முழுமைக்குமான மூச்சு காற்றாக இருக்கிறது. புவி முழுமைக்குமான உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படையே கடல் தான். அந்த கடல் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. கடலோரத்தில் நின்று கொண்டு நீங்கள் எதிரே பார்த்தால் அது தெரியும், அவ்வளவுதான். காடுகள் வலிமையானவை. அவை மனிதர்களை விட மிக மூத்தவை. மனிதர்களுக்கு பிறகும் இந்த புவியில் வாழப்போகின்ற உயிரின கூட்டம். இறைவன் காடுகளை படைத்த பிறகுதான் இறுதிக்கும் இறுதியாக மனிதர்களை படைத்தான். ஒருவேளை மனிதர்களை முன்பே படைத்திருந்தால் காடுகளை அவன் படைத்து எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே மிக தெளிவாக காடுகளுடைய இருத்தல் உறுதி செய்யப்பட்ட பிறகு 6ஆம் அறிவு கொண்ட உயிரினம் படைக்கப்பட்டது. காடுகள் இல்லாத புவி வாழ்க்கை கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த காடு எவ்வளவு எளிமையானதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு மலையின் மீது நின்று கொண்டு கீழே பார்த்தால் காடு தெரிந்து விடுகிறது. 2 அடி
சாலையிலிருந்து உள்ளே நடந்து சென்றால் காடு உங்களை ஆறத் தழுவிக்கொள்ளும். காடும் கடலும் உண்மையிலே நாங்கள் யார் தெரியுமா என்ற பக்கங்களை உங்களுக்கு ஒரு வேளை காட்டினால் உங்களால் கடலை வேடிக்கை பார்க்கவே இயலாது. மூச்சு திணறி மரணிக்க நேரிடும். உண்மையிலேயே கடல் என்ன, அதன் அடியில் உள்ள நீரோட்டங்கள் எத்தன்மையவை, அதன் ஆழம் என்ன, எவ்வளவு சுழல்களை கொண்டிருக்கிறது, அது மேலேறி வரும்பொழுது என்னவெல்லாம் செய்ய போகிறது, அல்லது இதுவரை என்ன எவற்றையெல்லாம் விழுங்கி வைத்திருக்கிறது என்ற சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு காட்சிப்படுத்திவிட்டால் அந்த காட்சியை உங்களால் காண இயலாது. காடு பல படுகொலைகளை ஒவ்வொரு நொடியிலும் நிகழ்த்தி கொண்டிருப்பது. கடலும் அவ்வாறுதான். ஒரு நொடியில் பல்லாயிரம் உயிர்வாழிகள் கொல்லப்படுகின்றன கடலிலும் காட்டிலும். ஒன்றை ஒன்று விழுங்கிக் கொண்டே இருக்கின்றன. காட்டில் அமைதியும் இருக்கும், பல்வேறு உயிரினங்களின் மரண ஓலமும் இருக்கும். காடு உங்களுக்கு எதனை காட்டுகிறது? தன்னுடைய எழில் தோற்றத்தை காட்டுகிறது, தன் பசுமையை காட்டுகிறது, தன்னிடம் இருக்கும் அருவிகளை, சுனையை, ஓடைகளை காட்டுகிறது, சில மான்களை காட்டுகிறது. அது சிறுத்தைகளை கூட உங்களிடம் காட்ட தயங்குகிறது. காட்டில் இருக்கும் சிறுத்தைகள், வேங்கைகள், புலிகள், கரடிகள் போன்றவை மனிதர்கள் வருவது தெரிந்த மறுகணமே பதுங்கிவிட்டன. கொடிய நச்சு கொண்ட பாம்புகள் மனிதர்களுக்கு எதிரே வருவதே இல்லை. நஞ்சற்ற பாம்புகள் தான் மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு காடு தன்னுடைய படுகொலை பக்கங்களை மறைத்துத்தான் வைத்திருக்கிறது. நீங்கள் உள்ளே நடந்து செல்லும் பொழுது உங்கள் பாதத்திற்கு சில அங்குலங்களுக்கு அருகில் ஒரு நச்சரவம் இருந்தால் கூட அது தன் இருத்தலை காட்டிக்கொள்ளாமல் படுத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அதனை மிதித்தால் அது தன்னை வெளிப்படுத்தும். எது மிக வலிமையானதோ, எது அற்புதமானதோ அது தன்னை எளிமையாகத்தான் வெளிப்படுத்தும் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகாயம், கடல், காடு ஆகியவற்றை பற்றி எடுத்து கூறுகிறேன். இவையே இப்படி என்றால் இறைவன் எவ்வளவு எளிமையானவன் என்று நான் விளக்க தேவையில்லை. ஆகாயம் என்பது ஒன்றுமே இல்லை இறைவன் என்னும் மூலத்தின் முன்பு. இந்த ஆகாயமே இவ்வளவு எளிமை எனும்போது இறைவனுடைய எளிமையை பற்றி கூறவும் வேண்டுமோ, அல்லது அவ்வாறு கூறினும் அதனை புரிந்து கொள்ளவும் வாய்ப்புண்டோ? இதுதான் நோக்கமற்ற நிலை. கடலுக்கு நோக்கம் இல்லை, காடுகளுக்கு நோக்கம் இல்லை, ஆகாயத்திற்கென்று எந்த நோக்கமும் இல்லை, இறைவனுக்கென்று நோக்கம் எதுவுமே இல்லை. நோக்கமற்ற சொற்கள் உண்மையானவை என்பதன் விளக்கமாக இதனை நீங்கள் கொண்டு இறைவன் எவ்வாறு நோக்கமற்று இருக்கிறான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் கூட இறைவனுக்கு இல்லை. ஒரு சின்னஞ்சிறிய செயலை செய்தவர்கள் அதற்கான வெளிப்பாடுகளையும் வெளிப்பாடுகள் மீதான மதிப்பீடுகளையும் எதிர்பார்க்கிறார்கள். அது மிகச்சிறிய செயலாக இருக்கும், அல்லது ஏற்கனவே பலர் செய்த செயலாக இருக்கும். ஆனாலும் அந்த செயலுக்கான விளைவுகள் மீது மனிதர்களுக்கு பற்று இருக்கிறது. இறைவனுக்கு அவ்வாறு எந்த பற்றும் இல்லை. ஒருவேளை அப்படி பற்று இருந்தால் தனக்குத்தானே அவன் சோரொட்டி அடித்து எங்கு பார்த்தாலும் ஒட்டி வைத்திருக்க வேண்டும். இறைவன் தன்னுடைய படைப்புகளை பெருமை என கருதினால் மனிதர் என்ற உயிரினத்திற்கு ஏன் இடம் தர வேண்டும்? இந்த மனிதர்கள் மட்டும் இல்லை என்றால் அவனுடைய இருத்தலுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஏனெனில் மனிதர்கள் மட்டும்தான் நீ இருக்கிறாயா இல்லையா என்று கேட்பார்கள். வேறு எந்த உயிரினும் கேட்காது. மனிதர்கள் மட்டும் நீ இருக்கிறாயா இல்லையா, நீ இருந்தும் ஏன் இப்படி இருக்கிறது என்ற பல கேள்விகளை எழுப்புவார்கள். அவற்றின் மீது அவனுக்கு சினம் இல்லை.
அதேவேளை மனிதர்களுடைய இன்னல்களில் அவன் குறுக்கிடுவதும் இல்லை. மனிதர்களுடைய மகிழ்ச்சிக்கு தானே பொறுப்பு என்று அவற்றிலிருந்து பெருமை தேடுவதும் இல்லை. என்றால் இறைவன் என்னதான் செய்கிறான்? இறைவன் மனிதர்களுக்கு வாழ்க்கையை வழங்கிவிட்டு அந்த வாழ்க்கைக்காக ஏதாவது கேள், மீண்டும் மேலும் வழங்குகிறேன் என்று காத்திருக்கிறான். வாழ்க்கைக்கு என்று எதனையாவது என்னிடம் கேட்க மாட்டாயா என காத்திருக்கிறேன் என்பதுதான் இறைவனுடைய நிலை. ஆனால் நீ வாழ்க்கைக்கென்று எதனை கேட்கிறாய்? நீ கேட்பவற்றில் எது உனக்கு வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்வதாக இருக்கிறது? ஊடாட்டம் தான் வாழ்க்கை. ஒருவரோடு ஒருவர் ஊடாட வேண்டும், சூழலில் உள்ள உயிரினங்களோடு கலக்க வேண்டும், அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றின் மீது நோக்கங்கள் தனிந்த உறவு வேண்டும். இவையெல்லாம் சூழலோடு ஊடாட செய்துவிடும். இந்த அடிப்படையிலிருந்து நீ எதனையாவது வேண்டினால் அவன் வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். அவன் உண்மையிலேயே வழங்குகிறான். நீ விருப்பத்தோடு நலமடைய வேண்டும் என்று உடலுக்காக வேண்டுகிறாய் எனில் நீ நலமடைகிறாய். நீ விருப்பத்தோடு என்னுடைய திறன் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டினால் உன் திறனை அவன் வெளிப்படுத்துகிறான். நேற்று வரை இந்த துறையின் மீது எவ்விதமான அறிவும் இல்லை என்று இருந்தவர்கள் அந்த துறையில் சிறப்பாக வெளிப்படுவதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த திறன் அவர்களுக்கு எங்கிருந்தது? அவர்களுக்கு உள்ளே இருந்தது. அதனை யார் வெளியே எடுத்தது? இறைவன் வெளிப்படுத்துகிறான். ஏன் வெளிப்படுத்தினான்? இவர்கள் விரும்புகிறார்கள். என்னுடைய திறன் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவையெல்லாம் வாழ்க்கை மீதான வேண்டுதல்கள். எனக்கு உறவு வேண்டும் என்று வேண்டு, உனக்கு உறவு வழங்கப்படும். எனக்கு இன்பமான வாழ்க்கை சூழல் வேண்டும் என்று வேண்டு, அது வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்பட்டுதான் இன்று பலர் இன்பமான வாழ்க்கையை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். வழங்கப்படாமல் யாரும் அதனை பெற முடியாது. இறைத்தன்மை என்பது நோக்கமற்றது என்பது ஒன்று. இரண்டாவது, ஒழுங்குகளுக்கு உட்படுதல். மனிதர்கள் எதனை கேட்டாலும் கொடுத்து விட வேண்டும் என்பது இறைத்தன்மை அல்ல. உங்கள் குழந்தைகள் உங்களிடம் எது கேட்டாலும் கொடுப்பீர்களா என்ன? குழந்தைகள் எதனை கேட்டாலும் கொடுத்தால் நீங்கள் பெற்றோரே அல்ல, நீங்கள் பெற்றவர்களே அல்ல. குழந்தைகள் மீது உங்களுக்கு நோக்கம் இருக்கக்கூடாது, அதாவது தனி நோக்கம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய நல்வாழ்வுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு ஒழுங்கு வேண்டும் என்ற விருப்பம் உங்களிடம் இருக்க வேண்டும். ஒழுங்குக்கு மாறாக அவர்கள் எதையேனும் கேட்டால் நீங்கள் மறுக்கிறீர்கள், கண்டிக்கிறீர்கள், சில வேளை தண்டிக்கிறீர்கள். ஒரே ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தைகளை பெற்ற உங்களுக்கே ஒழுங்குகளுக்கு மாறான கோரிக்கைகள் மீது இவ்வளவு சினம் இருக்கும் போது, எண்ணிக்கை வரம்புக்கு அப்பாற்பட்ட உயிரின கூட்டங்களை பெற்றெடுத்து கொண்டே இருக்கும் அந்த பெரிய பெற்றோருக்கு ஒழுங்குகள் மீது எவ்வளவு அக்கறை இருக்கும்? இந்த குழந்தைகள் ஒழுங்குகளுக்கு மாறான கோரிக்கைகளோடு கோயில்களுக்கு வரும் பொழுது அவர்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள்? அந்த நிராகரிப்பு உங்கள் மீதான சினம் அல்ல, உங்கள் மீதான வெறுப்பு அல்ல, உங்கள் மீதான அன்பு. உங்கள் குழந்தைகள் பொருத்தமற்றவற்றை கோரும்போது மறுப்பது அவர்கள் மீதான உங்கள் புறக்கணிப்பல்ல, அவர்கள் மீதான உங்கள் அக்கறை. நீங்கள் ஒழுங்குகளுக்கு மாறானவற்றை கோருகையில் இறைவன் அவற்றை மறுப்பது அவ்வாறான அக்கறை, அதனை கடந்த அன்பு. ஒருவேளை உங்கள் குழந்தைகள் உங்களோடு பூசலிட்டால், உங்களை அவதூறாக பேசினால், உங்களுக்கு உணர்ச்சி நெருக்கடி கொடுத்தால், அவர்களுடைய சில தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கூட கொடுத்து விடுவீர்கள்.
அப்படி நிறைவேற்றுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் அன்பே தனது பண்பு என்று இருப்பவன். ஆகவே நீங்கள் எவ்வளவு நிந்தித்தாலும் எவ்வளவு இழித்துரைத்தாலும் ஒழுங்குக்கு மாறான உங்களுடைய ஒரு கோரிக்கையும் அவன் நிறைவேற்றுவதில்லை. நீங்கள் இதற்காக அந்த கோயிலையே இடிக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதும் அவனை இழித்துரைத்துக் கொண்டே இருக்கலாம், அவன் நிறைவேற்றுவதில்லை. நீங்கள் உங்களுடைய முயற்சியிலிருந்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம், அதனை அவன் தடுப்பதும் இல்லை. இது இறைத்தன்மையுடைய இரண்டாவது நிலை. ஒன்று நோக்கமற்று இருத்தல், இரண்டாவது ஒழுங்குகளுக்கு மாறானவற்றை மறுத்தல். இறைவன் வழங்குபவற்றிற்கும் மனித முயற்சியிலிருந்து பெறப்படுபவற்றிற்கும் தொடர்பே கிடையாது. இரண்டு வேறு வேறு. ஒன்றை இறைவன் வழங்குகிறான் என்றால் அது முழுமையானது, அது உங்களுக்கு நிறைவளிப்பது, அது உங்களிடமிருந்து எதனை எதிர்பார்க்காதது, அது முழுமையானது, அது நிறைவளிப்பது, உங்களிடமிருந்து எதனை எதிர்பாராதது. அவன் மழையை வழங்குகிறான், அது நீரின் முழுமை. அந்த முழுமையினுள் தான் உயிரின கூட்டத்திற்கான மூலங்கள் பொதிந்திருக்கின்றன. மழையை விட முழுமையான நீர் உயிரின கூட்டத்திற்கு எதுவுமே இல்லை. அது நிறைவளிக்கிறது, அது நிலத்தில் நிறைகிறது, உயிரினங்களின் உடலில் நிறைகிறது, அது வாழ்க்கைக்கு நிறைவளிக்கிறது. அது இல்லை என்றால் நிறைவு கிடையாது. அந்த மழை உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் எவ்வளவு சேட்டை செய்தாலும், சூழலை எவ்வளவு மாசுபடுத்தினாலும், ஒரு மழையாவது பொழிந்து வாழ வைத்து விடுகிறது. காற்று இறைவனால் வழங்கப்படுகிறது, அது முழுமையானது, நிறைவளிப்பது, எதனையும் எதிர்பார்ப்பதில்லை. அதுபோல இறைவனிடமிருந்து வழங்கப்படும் எல்லா வழங்கல்களும் முழுமை, நிறைவு, எதிர்பார்ப்பின்மை ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன. மனித உறவுகளும் அவ்வாறானவையே. இறைவனால் வழங்கப்படும் மனித உறவுகள் முழுமையானவை, நிறைவளிப்பவை, எதனை எதிர்பாராதவை. முயற்சியால் தேடிக்கொள்ளும் மனிதர்கள் உறவுகள் அல்ல, தொடர்புகள். அவர்களிடம் முழுமை இருப்பதில்லை. முழுமை என்று நான் மனிதர்களை எந்த அடிப்படையில் கூறுகிறேன்? முழுமை என்பது எல்லாம் தெரிந்ததல்ல, எல்லாவற்றையும் செய்ய முடிந்ததல்ல. ஒரு மனிதர் முழுமையானவராக இருக்கிறார் என்றால் அவர் நல்லது, கெட்டது, சரி, தவறு, பாவம், புண்ணியம் ஆகிய மதிப்பீடுகளுக்கு அப்பால் தன்னோடு இருப்பவர்களை அரவணைப்பவர். அவ்வளவுதான். அதுதான் மனித முழுமை எனப்படுவது. என்னோடு இருப்பவர்களை நான் அக்கறையோடு அரவணைக்கிறேன். அவர்கள் சரியானவற்றை செய்யும் பொழுது போற்றுகிறேன், தவறானவற்றை செய்யும் பொழுது கண்டிக்கிறேன். ஆனால் அவர்களை விடுவதில்லை, அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அருகே வைத்திருப்பதில்லை, அவர்கள் பயன்படவில்லை என்பதற்காக தூக்கி வீசுவதில்லை. இவ்வாறு இருமைகளுக்கு ஆட்படாமல் உறவெனில் உறவுதான், சரியோ தவறோ, நன்மையோ தீமையோ, நான் அக்கறையுடன் இருக்கிறேன். என்னோடு இருப்பவர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்று மட்டும்தான் விரும்புகிறேன். என்னால் அவர்களுக்கு துயரம் இருக்கக்கூடாது, அவர்களால் எனக்கும் துயரம் இருக்கக்கூடாது என்று எல்லா வகைகளிலுமே இருமைகளை கடந்து இருப்பதுதான் முழுமை. அப்படித்தானே மழைத்துளி இருக்கிறது. மழைத்துளியில் மனித உடலுக்கு பொருந்தாத எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கின்றன தெரியுமா? நிறைய இருக்கின்றன. அதனால்தான் மழையில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நனைந்தால் கபம் கொள்ளும், கூடுதலாக நனைந்தால் மரணமே நேரும். கூடுதலாக குளிர்ச்சி அடைந்து
விரைத்து போய் மரணமே நேரிடும். மழையின் மேன்மைகளை பற்றி கூறினேன். மழையின் கொடுமைகளை பற்றி நிறைய கூறலாம். மழை கொடுமையானதும் கூட. மழை பல மனிதர்களை இப்பொழுது கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. மழை வெள்ளம் பல கோடி மனிதர்களை இதுவரை கொலை செய்திருக்கிறது. மழை இனிமையானது மட்டுமல்ல, கொடுமையானது. முழுமை எனப்படுவது அதுதான். இறைவனால் வழங்கப்படுபவை முழுமையானவை. அவற்றில் சரியும் இருக்கும், தவறும் இருக்கும், இனிமையும் இருக்கும், கொடுமையும் இருக்கும். அப்படியே இவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்டால் அது இறைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வது என்று ஆகிறது. மனித உறவுகளில் முழுமை எனப்படுவது இதுதான், இந்த இருமைகளை கடந்த நிலை. இவ்வாறான உறவுகள் தம்மோடு இருப்பவர்களை மதிப்பிடுவதில்லை. தம்மோடு இருப்பவர்கள் மீது மதிப்பீடுகளின் அடிப்படையிலான கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பதில்லை. அதே போல தம் மீது பிறருக்கு எழும் மதிப்பீடுகளை பற்றி அக்கறைப்படுவதும் இல்லை. இதனை உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. உடன் இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற மதிப்பீடு இல்லை. தன்னை பிறர் என்ன கூறுகிறார்கள் என்பது பற்றிய அக்கறையும் இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்கள் மீது இடையறாத அக்கறையும் அவர்களுடைய இன்பம் வேண்டும் என்ற வேண்டுதலும் இருக்கிறது. இப்படி யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா? அப்படி யாரையாவது பார்த்திருந்தால் அவர்கள் உறவுகள். அதுதான் முழுமை. உறவு அப்படித்தான் இருக்க வேண்டும். பிறர் மீது மதிப்பீடு இல்லை, தன் மீதான மதிப்பீடுகளுக்கு இடமில்லை, ஆகவே நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்பது அல்ல உறவு. இந்த இரண்டும் இல்லாமல் பிறருடைய இன்பத்திற்காக விரும்புதல், அவற்றுக்காக வினையாற்றுதல் இருந்தால் அதுதான் உறவு. இது இவ்வாறான உறவு நிலை கொண்ட மனிதர்கள் உங்கள் முயற்சியினால் அமையவே மாட்டார்கள். இப்படி ஒருவரை கூட நீங்கள் முயற்சித்து பெற முடியாது. ஏனென்றால் முயற்சி எடுக்கும் பொழுதே மதிப்பீடு வந்து விடுகிறது. நீங்கள் ஒருவரை அப்படி ஒரு உறவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி நினைப்பது எதனால்? அவர் நம்முடைய இன்பத்திற்காக வினையாற்றுவார் என்பதனால். அது ஒரு நோக்கம் தானே. உங்களுடைய தொடக்கமே எங்க இருக்கிறது? உங்களுடைய தனிப்பட்ட நோக்கம். இது எப்படி என்றால், மழையை செயற்கையாக வரவழைக்க முடியும் என்பது போன்றது. வரவழைக்க முடியும், ஆனால் அது வந்த பிறகு என்ன செய்யும் என்பதை கட்டுப்படுத்த முடியாது. இறைவனால் வழங்கப்படுபவை கோரி பெறத்தக்கவை அல்ல, நீங்கள் கேட்டு கிடைப்பதல்ல, உங்கள் முயற்சிகளால் அமைபவையும் அல்ல. உங்கள் வேண்டுதலுக்கு அவனிடமிருந்து கிடைக்கும் வரங்கள். அப்படி மனித உறவுகளுக்காக வேண்ட வேண்டும். அவை முழுமையானவையாக இருக்கும். அவை நிறைவளிக்கும். உங்களுடைய எல்லா குறைகளையுமே அவை நிறைவாக்கும். உங்களுக்கு எக்குறை இருப்பினும் அந்த குறைகளை அந்த உறவுகள் நிறைவாக்கும். அதுதான் நிறைவளிப்பது. அடுத்ததாக, உங்களிடமிருந்து அந்த உறவுகள் எதனையுமே எதிர்பார்க்காது. நான் இதனை செய்தேன், நீ அதனை செய்து கொடு என்று கேட்கவே கேட்காது. உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது. இப்படி எதிர்பார்ப்பற்ற மனிதர்கள் இறைவனால் வழங்கப்படுபவர்களே அன்றி மனித முயற்சியிலிருந்து பெறப்படுபவர்கள் அல்ல. இதனை மிக மிக இன்றியமையாத கருத்தாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவையாகவே இறைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது நிகழ்பவை. நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். இறைத்தன்மை எனக்குள்ளும் இருக்கிறது என்பதனை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது சூழலை பற்றிய அவருடைய பார்வை மாற்றமடைந்து விடுகிறது. நான் கூறினேன் அல்லவா, அண்ணாந்து பார்த்தால் ஆகாயம் தெரிகிறது,
ஆனால் அது ஒரு அற்புதமானது. அது எந்த வடிவத்திலுமே அடங்காதது. உச்சமான வலிமை கொண்ட முதல் பூதமாகிய ஆகாயம்தான் எல்லா மனிதர்களுக்கும் எளிமையானதாக இருக்கிறது. கடலை கூட நாம் தேடி சென்றுதான் பார்க்க வேண்டும், காடுகளையும் தேடி சென்றுதான் பார்க்க வேண்டும். ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தாலே போதும். எது மிக மிக அளப்பரிய ஆற்றலுடன் இருக்கிறதோ அது மிக மிக எளிமையானதாகத்தான் இருக்கும். ஏனெனில் எளிமை என்பது ஏதும் செய்ய தெரியாதது அல்ல, ஏதும் செய்வதற்கு இல்லை என்று இருப்பது. இவற்றையெல்லாம் செய்ய தெரியாது என்று இருந்தால் அது எளிமை அல்ல, இயலாமை. செய்ய தெரியும், ஆனால் செய்து ஆகப் போவது ஒன்றுமில்லை என்று இருந்தால் தானே அது எளிமை. ஆகாயத்திற்கு தன்னை ஒப்பனை செய்து கொள்ள தெரியாதா? அதுதான் வானவில்லை அவ்வப்பொழுது பூசிக்கொள்கிறது. அதிகாலையும் அந்தியும் அது பல வண்ணங்களால் தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறது. ஆகாயம் அறியாத ஒன்றை மனம் அறியாது. ஆகாயமே மனம். அந்த ஆகாயம் தனது எல்லா பக்கங்களையும் காட்ட வேண்டாம் என்ற இறைவனது ஒழுங்குடன் இருக்கிறது. மனிதர்கள் காணும் போது அவர்கள் கண்களை உறுத்தாத வண்ணத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒழுங்கை இறைவன் வகுத்திருக்கிறார். ஒரு சின்னஞ்சிறிய விளக்கு கூடுதலான வெளிச்சத்துடன் இருந்தால் உங்களால் அதனை பார்க்க இயலவில்லை. ஆனால் கதிரவன் பகல் முழுவதும் இருக்கிறது, அப்பொழுது நீங்கள் ஆகாயத்தை பார்க்கிறீர்கள். இந்த விளக்கை விட கதிரவனுடைய ஆற்றல் குறைவானது என்றா கருதுகிறீர்கள்? இல்லை. எது அளப்பரியதோ அது எளிமையானதாகத்தான் தன்னை வெளிப்படுத்தும். இறைத்தன்மை ஒரு இலையில் இருக்கிறது, ஒரு பழத்தில் இருக்கிறது. மாம்பழங்கள் பழுத்து விட்டன என்றால் கிளிகள் வருகின்றன, அணில்கள் வருகின்றன. இந்த கிளிகளும் அணில்களும் அதே பழத்தை உண்கின்றன. ஏறத்தாழ இந்த இரண்டு உயிரினங்களுக்குமான உணவு வகைமை ஒன்றுதான், மிகச்சில வேறுபாடுகளே உள்ளன. ஒரே வகையான உணவு இரண்டு உயிரினங்களுக்கு இருக்கிறது. ஒன்று பறக்கிறது, இன்னொன்று மரத்தில் ஊர்ந்தும் தாவியும் செல்கிறது. உணவு ஒன்று, உடல் வேறு. என்றால் மாம்பழத்தில் இருப்பது கிளிக்குரிய உணவா, அணிலுக்குரிய உணவா, அல்லது அதன் உள்ளிருந்து வரும் புழுவுக்குரிய உணவா, மனிதர்களுக்குரிய உணவா? மாம்பழத்தில் இருப்பது யாருக்கான உணவு? ஒரு இலையை புழுவும் உண்கிறது, ஒரு ஆடும் மேய்கிறது. புழுவின் உடல் வேறு, ஆட்டின் உடல் வேறு. இலையில் இருப்பது புழுவிற்குரிய உணவா, ஆடுகளுக்குரிய உணவா, அல்லது மான்களுக்குரிய உணவா? ஓடை நீரை சிறுத்தைகளும் பருகுகின்றன, மான்களும் பருகுகின்றன. அதே நீர் உள்ளே வாழும் மீன்களுக்கு வேறு உடலை வளர்த்தெடுக்கிறது என்றால் அந்த நீர் தனக்குள் மீன்களுக்குரிய தன்மைகளை கொண்டிருக்கிறதா, மான்களுக்குரிய தன்மைகளை கொண்டிருக்கிறதா, முதலைகளுக்குரிய தன்மைகளை கொண்டிருக்கிறதா, நாணல் கோரைகளுக்குரிய தன்மைகளை கொண்டிருக்கிறதா? அந்த நீரில் என்னதான் இருக்கிறது? நீர் ஒன்று, அதனை பருகும் உயிரினங்கள் வேறு வேறு. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வேறு உடல், வேறு திறன். அந்த நீர் யாருக்கானது? அந்த இலை யாருக்கானது? பழங்கள் யாருக்கானவை? இதுதான் யாவருக்குமாய் இருத்தல் என்ற கொள்கையின் மிக எளிமையான சான்று. மனிதர்களை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் யாவருக்குமாக இருத்தல் என்ற இறைவனது இயல்பினை அப்படியே வெளிப்படுத்துகின்றன. ஒரு உயிரினத்திற்கு தனிப்பட்ட உணவு என்று ஒன்று கூட இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? எது எறும்புகளின் உணவோ அதில் தான் கரையான்களுக்கும் உணவு இருக்கிறது, அதில் கரப்பான் பூச்சிகளுக்கும் உணவு இருக்கிறது, அதில் உண்மையில் எலிகளுக்கும் உணவு இருக்கிறது. ஒரு உயிரினத்திற்கான உணவு இது, வேறு எந்த உயிரினத்திற்குமே இது உணவல்ல என்று ஒன்று கூட இல்லை.
ஓர் உணவு பல்லாயிரம் பல்லாயிரம் வகையான உயிரினங்களுக்கான தன்மைகளை தனக்குள் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விந்தை! ஒரே காற்று பல்லிக்கு வேறு உடலை கொடுக்கிறது, மனிதர்களுக்கு வேறு உடல் கொடுக்கிறது. ஒரே காற்று. ஒரு மழை துளி புல்லையும் வளர்க்கிறது, ஆலமர விதைகளையும் வளர்த்திருக்கிறது, மனித உடலில் செல்களையும் வளர்த்திருக்கிறது, நத்தைகளை வளர்க்கிறது. ஒரு துளி மழை. இந்த ஒரு துளியில் யாவர்க்குமான தன்மைகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த துளியில் மட்டுமல்ல, இந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு துகளும் யாவர்க்குமான தன்மையில், யாவற்றுக்குமான தன்மையில் இருக்கின்றன என்பதுதான் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான சிறந்த வழி. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாவர்க்குமான தன்மைகள் யாவற்றிலும் இருக்கின்றன. ஒன்று இதற்கானது மட்டும்தான், அது அதற்கானது மட்டும்தான் என்று ஒன்று கூட இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ உன்னை பார்த்து கொள்ள வேண்டும், நீ உனக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கற்றுக் கொடுத்து யாரும் உங்களை ஏமாற்றிவிடவில்லை. அது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதனால் நன்கு கற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களை எப்பொழுதும் போல் வேறு இடத்திற்குத்தான் அழைக்கிறேன். நீ யாவர்க்குமானவள், நீ யாவர்க்குமானவன். ஏனெனில் இங்கே எல்லாமே யாவர்க்குமாகவும் யாவற்றுக்குமாகத்தான் இருக்கின்றன. உனக்குள் இருக்கும் இறைத்தன்மை என்பது இதனை நீ புரிந்து கொள்ளுதல் தான். உன்னுடைய வினைகள் உனக்கானவையாக மட்டும், அல்லது உன்னால் நலன் பெறுபவர்கள் அல்லது உனக்கு நன்மை செய்பவர்கள் என்ற அளவில் மட்டும் இருந்தால் நீ இறைவனிடமிருந்து விலகி இருக்கிறாய். அதனை புரிந்து கொள். அதன் பிறகு துன்பங்கள், துயரங்கள், கதறல்கள், அலறல்கள் ஆகியவை உன்னுடையவை அன்றி பிறருக்கானவை அல்ல. ஏனெனில் உன்னுடைய கருத்து என்ன? நான் எனக்கும் என் சுற்றத்துக்குமாக இருக்கிறேன். அதில் நன்மை விளைந்தாலும் உங்களால், தீமை விளைந்தாலும் உங்களால். ஏன் யாருமே வரவில்லை, ஏன் இறைவன் வரவில்லை என்று நீ கேட்கக்கூடாது. யாவர்க்குமாக இரு என்பது இறைவனின் கட்டளை அல்ல, வழிகாட்டல். அது ஒரு வழி என்று காட்டப்படுகிறது. நீ வரலாம், மறுக்கலாம். அவன் எந்த வழியை நோக்கி யாரையும் வற்புறுத்தியதில்லை. வற்புறுத்துபவன் இறைவன் அல்ல. அவன் என்ன வற்புறுத்த வேண்டும்? அவன் விரும்பினால் அனைவரும் அங்குதான் செல்ல வேண்டும். நான் முன்னர் கூறியவாறு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவன் வழங்கியுள்ள தனித்தன்மைகளை அவன் போற்றுகிறான். அத்தனித்தன்மைகள் மீது அவனுக்கு இருக்கும் அன்பினால் வழிகாட்டல்களை வைக்கிறானே அன்றி வற்புறுத்தல்களை அவன் முன்வைப்பதில்லை. தன்னுடைய பெருமைகளை இறைவன் மனித மனங்களில் திணித்தால் மனிதர்களுடைய தலை வெடித்துவிடும். ஏனென்றால் மனிதர்களால் தங்கள் பெருமைகளையே தாங்க முடியாத அளவுக்கு தலை கனத்து போகிறது. இறைவனுடைய பெருமைகளை மனித மனதிற்குள் திணித்தால் தலையே இருக்காது. இறைவன் தன்னுடைய சினத்தை மனித மனத்தின் வழியாக திணித்தால் இதயம் இருக்காது, சிதறி போகும். அவன் எதையும் திணிப்பதில்லை, யார் மீதும் திணிப்பதில்லை, எதன் மீதும் எதனையும் வற்புறுத்துவதில்லை. ஆகவேதான் அன்பே சிவம் என்ற மறைமொழி நமக்கு முன்னோர்களால் உரைக்கப்பட்டது. யாவர்க்குமாக இருத்தல் என்பது இறைத்தன்மையின் ஒரு நிலை. அந்த நிலை தன்னுடைய நலன்களை தூக்கி வீசுவதை பற்றியது அல்ல. உங்களுக்கு பொதுநலம், சுயநலம் என்ற இருமைகள் தான் தெரியும். உண்மைக்கு இப்படி இருமையே கிடையாது. உண்மையில் இருமைகள் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே உன் விடுதலை உனக்கானது மட்டுமல்ல என்ற உரையில் இதனை நான் ஓரளவு விளக்கியிருக்கிறேன். யாவருக்குமாய் இருத்தல் என்பது
இறைத்தன்மையில் வாழ்வதற்கான விருப்பம், அதனை நோக்கிய வழிகாட்டல், அது உன்னை காக்காமல் விட்டுவிடுமா என்ன? சரி, இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை நடைமுறையில் அப்படி என்ன ஒரு பாதுகாப்பு உனக்கு இருக்கிறது? அவ்வளவு பாதுகாப்பு வளையங்கள் இருந்தால் உனக்கு இறைவனே தேவையில்லையே. உங்களில் பலர் கைகளில் கயிறு கட்டியிருப்பீர்கள், கழுத்தில் பல கயிறுகள் இருக்கும். ஒவ்வொரு திங்களும் பல நாட்கள் விரதம் இருப்பீர்கள். ஒரு கிழமைக்கு எந்த கோயில் என்று உங்களுக்கு தெரியும். இவ்வளவுக்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சிக்கல் வந்திருக்கிறது. இனி விரலுக்கு ஒரு கயிறு சுற்றி கொள்ளலாம், இடுப்பில் மந்திரித்து கயிறு சுற்றி கொள்ளலாம். ஒருவேளை பலர் சுற்றி இருக்கலாம், எனக்கு தெரியாது. இவ்வளவுக்கு பிறகுதான் வாழ்க்கையில் சிக்கல்கள், உடலில் நோய்கள். இவ்வளவு சிக்கல்களும் ஏன் வந்தன? மனிதர்கள் தங்களை தங்களுக்கு மட்டுமே உரித்தானவர்கள் என்று கருது தொடங்கிய பிறகு வந்தன. நீங்கள் தனித்து விடப்பட்டு விட்டீர்கள். கூட்டமாக இருந்தும் தனித்து விடப்படுகிறீர்கள், எளிதில் கைவிடப்படுகிறீர்கள். இது ஒரு போலி தோற்றம் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. உறவு, சமூகம், கூட்டம் என்ற பெயர்களில் ஒரு போலித்தனமான கட்டமைப்பு இருக்கிறது. இது சக மனிதர்கள் மீது நோக்கமற்ற அக்கறையை வெளிப்படுத்துவதே இல்லை. ஒவ்வொருவருக்கும் இன்னொருவர் மீது நோக்கங்கள் இருக்கின்றன, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் பிறர் மீது மதிப்பீடுகள் இருக்கின்றன, கணக்குகள் இருக்கின்றன, தீர்ப்புகள் இடையறாமல் வழங்கப்படுகின்றன. விளைவாக பலர் தமக்கு அருகில் இருப்பவருக்கே ஆறுதலாக இல்லை, அவர்களுக்கும் யாரும் ஆறுதலாக இல்லை. யாவருக்குமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதர்களுக்கு இறைவன் வழங்கிய ஒழுங்கு. அதுதான் அறம், அதுதான் அறத்தின்படி வாழ்தல். அந்த ஒழுங்கில் மனிதர்கள் நிலை பெற்றிருந்தால் யாரும் யாரையும் கைவிடுவதை பற்றிய கற்பனை கூட இருந்திருக்காது. எதிர்பார்ப்பும் நோக்கமும் அற்ற ஒரு கூட்டத்தில் யார் யாரை கைவிடுவார்கள்? கைவிடுதல் என்பது என்ன? யாராவது இக்கட்டில் இருக்கும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருத்தல், அதுதானே. ஒரு கூட்டம் எதிர்பார்ப்பற்றதாக, நோக்கங்கள் தணிந்ததாக, ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்டதாக இருக்கிறது என்றால் அப்படி என்ன இக்கட்டு வந்துவிடும்? எந்த இக்கட்டுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படி ஒருவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதனை பிறர் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள், அப்பொழுது உட்கார்ந்து தீர்ப்பு எழுதி கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார சுமைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று தீர்ப்பு எழுதப்படுகிறது. உங்களுடைய உடல்நலக்கேடுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று தீர்ப்பு எழுதப்படுகிறது. உண்மையில் மனிதர்கள் மட்டும் இந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு பிறர் மீதான நோக்கங்களை தனித்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் ஒரு சில ஆண்டுகளில் ஏறத்தாழ நோயாளிகளே இல்லை என்னும் நிலைக்கும், கடனாளிகளே இல்லை என்னும் நிலைக்கும் வந்துவிடுவார்கள். நீங்கள் உங்கள் சூழலையும் சுற்றத்தையும் பற்றி நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு முகமாக எடுத்து நினைத்து பாருங்கள். பொறுமையாக இந்த நான் கூறும் கருத்துக்களை சான்றுகளோடு அசை போடுங்கள். கடன், நோய், இந்த இரண்டும் எதனால் ஏற்பட்டிருக்கின்றன? உறவுகளின் கைவிடுதலால். உறவுகள் என்ற பெயரில் தரப்படும் அழுத்தங்களால். 30-35 வயதில் ஒருவருக்கு ஏன் நோய் வர வேண்டும்? இது நோய்க்குரிய வயதா? ஏன் நோய் வருகிறது? பணிச்சுமை. ஏன் பணிச்சுமை ஏற்பட்டது? பொருளாதார அழுத்தம். ஏன் பொருளாதார அழுத்தம்? இவரை கேட்டால் கை காட்டுவதற்கு 2 கைகள் போதாது என்பார். சுற்றிலும் இருப்பவர்கள் இதற்கு நாங்கள் காரணமில்லை, எங்களுக்கு 2 கைகள் போதாது என்பார்கள். இப்படி ஒருவரை ஒருவர் கை காட்டி கொண்டே இருப்பார்கள். உண்மையில் யாரும் உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் மட்டும்
பொருளாதார சுமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இரண்டும் இன்றும் சுமையற்ற உழைப்பில் இருந்து விளைபவையே. அழுத்தம் இல்லாமல் சுமையில்லாமல் உழைத்தால் நிறைவான உணவுடன் நிறைவான உறைவிடத்துடன் இன்றும் வாழ இயலும். ஆனால் இவ்வளவு அழுத்தங்கள் எதற்காக? இவ்வளவு அழுத்தங்களும் முன்னர் கூறினேன் அல்லவா, இறைவனது ஒழுங்குகளுக்கு மாறான விரயங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டன. அது உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும். எவற்றுக்காக கடன் வாங்கியிருக்கிறீர்கள்? அடுத்த வேளை உணவுக்காகவா, அல்லது நிறைவான ஒரு இல்லத்தை, ஒரு வீட்டை கட்டுவதற்காகவா? ஒரு மனித வாழ்க்கைக்கு பொருத்தமான வீடு கட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் கட்டும் வீடுகளுக்காக கடன் வாங்குகிறீர்களே, அது ஒரு ஒழுங்குக்கு மாறான விரயம். அது இறைவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு முற்றிலும் மாறானது. அது அழுத்தத்தை தான் கொடுக்கும். உங்களுடைய கல்வி முறை அழுத்தத்தை தான் கொடுக்கும். அது இறை ஒழுங்குகளுக்கு மாறானது. உங்களுடைய மருத்துவ நடைமுறைகள் இறைவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு மாறானது. அது அழுத்தத்தை தான் கொடுக்கும். நீங்கள் இவற்றுக்காகத்தானே கோயில்களுக்கு போய் வேண்டுகிறீர்கள். இவை யாவுமே அவன் வகுத்த ஒழுங்குகளுக்கு மாறானவை. அந்த ஒழுங்குகளை மீறிவிட்டு எவ்வளவு மன்றாடினாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு சென்று வேண்டி விட்டு திரும்பிய பிறகு யாராவது ஒருவர் உங்களுக்கு கடன் தருவேன் என்று ஒப்புக்கொள்வார். நீங்கள் அதுவே வேண்டுதலுக்கு கிடைத்த பலன் என்று கருதுவீர்கள். கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பிய பிறகு ஒரு கல்லூரியில் உங்கள் பிள்ளைக்கு இடம் கிடைத்தது என்ற தகவல் வரும். அதுவே வேண்டுதலுக்கு கிடைத்த பலன் என்று கருதுவீர்கள். அந்த வேண்டுதலை அவன் பொருட்படுத்துவதே இல்லை. உங்கள் முயற்சியின் பலன் உங்களுக்கு கடன் கிடைக்கிறது. உங்கள் முயற்சியின் பயனாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கிறது. கல்விக்காக நீங்கள் எவ்வளவு விரயம் செய்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் மிக பெரும்பான்மையான அன்றாட நடைமுறைகள் அடிப்படை தேவைகளுக்கானவையாக இல்லாமல் விரயங்களாக இருக்கின்றன. ஆகவேதான் பொருளாதார சுமை. இதனால்தான் 35 வயதில் மன அழுத்தம். இது யார் மீது திணித்தது? உங்கள் மீது நீங்களே திணித்துக் கொள்கிறீர்கள். இதிலிருந்து காப்பதற்கு இறைவனே வர வேண்டுமா என்ன? இந்த உண்மையை நீங்கள் விளங்கிக் கொண்டாலே நீங்களே வெளியே வந்து விடுவீர்கள். இந்த உண்மை உங்களுக்கு புரிகிறது, உங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் இதிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இது எனக்கு புரிகிறது, உடன் இருப்பவர்களுக்கு புரியாதே என்று நினைக்கிறீர்கள். இதனைத்தான் நான் கூறினேன். உறவுகள் இறைவனால் வழங்கப்படுவன என்றால் உங்களிடமிருந்து அவை எதையும் எதிர்பார்க்காது என்று. நீ இன்பமாக இருந்தால் போதும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவை கேட்கும். அவ்வாறான உறவு சூழல் இன்று அருகிவிட்டது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கைவிட்டுக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் அழுத்துகிறார்கள், ஒருவர் மீது ஒருவர் நெருக்கடி கொடுக்கிறார்கள். நேர்மை குறைந்து விட்டது என்பதனை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறீர்கள். இவற்றிலிருந்து வெளியேறுவதற்கு பெரும் முயற்சி எதுவும் தேவையில்லை. நீங்கள் நான் யாவர்க்குமான ஒரு உயிராக வாழ விரும்புகிறேன் என்று விரும்ப வேண்டும். அது உண்மையாகவே விரும்ப வேண்டும். அதற்கு இறைத்தன்மை கொண்ட என்னுடைய இயல்புகள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வேண்ட வேண்டும். யாவர்க்குமான தன்மை உங்கள் ஒவ்வொருவரின் அகத்திலும் பொதிந்திருக்கிறது. அதுதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை வெளிப்பட்டால் நீங்கள் பிறரை அரவணைக்கிறீர்கள், பிறர் உங்களை இயல்பாகவே அரவணைக்கிறார்கள். சூழல் பற்றிய உங்கள் பார்வை மாற்றமடைகையில் உங்கள் மீதான சூழலின் பார்வை மாற்றமடைந்துதான் தீரும். அதன் பிறகுதான் எவையெல்லாம் எளிமையாக இருக்கின்றனவோ அவையே அரியவை, அவையே மிகுந்த அற்புதங்களுடன் கூடியவை
என்பது உங்களுக்கு விளங்கும். அப்பொழுது அதன் பிறகு கடன் வாங்கி இப்படி ஒரு வேடிக்கை வீடு கட்ட மாட்டீர்கள். இந்த வேடிக்கையான மருத்துவ முறைகளுக்காக அதன் பிறகு உங்களால் செலவழிக்க இயலாது. உலகம் வேறு வகையில் காட்சி தரும். அந்த காட்சியில் உங்களுடைய எல்லா சிக்கல்களுக்கும் உங்கள் அருகிலேயே தீர்வுகள் இருக்கும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் சுற்றத்தில் விளக்கங்கள் இருக்கும். இதே உலகத்தில் தான் நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு இதே உலகத்தில் தான் இருக்க போகிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி தீர்வுகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியவில்லை. நான் இறைத்தன்மையை விரும்புகிறேன், என்னிடமிருந்து அது வெளிப்படட்டும் என்று நீங்கள் வேண்டி அந்த வழியில் நடக்க தொடங்கிய பிறகு இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். இந்த மாற்றங்களின் பாதையில் வருகையில் எந்த இழப்பு நேர்ந்தாலும் அல்லது எவ்வளவு இன்னல்கள் நேர்ந்தாலும் நான் யாருக்கும் எதிராக எண்ண மாட்டேன், எவருடைய உரிமைகளையும் பறிக்க மாட்டேன், எவரையும் தண்டிக்க மாட்டேன் என்று இருக்க வேண்டும். இந்த உரை இதுவரை உங்களுக்கு இனிமையானதாக இருந்திருக்கும். இப்பொழுது மிக கடினமானதாக தோற்றமளிக்கும். இதற்கு ஒரு மறைமொழி இருக்கிறது. ஒருத்தலும் வேண்டா, பொறுத்தலும் வேண்டா, யாவருக்குமாய் இருத்தல் வேண்டும் என்பதுதான் மறைமொழி. ஒருத்தல் என்பது தண்டித்தல், தண்டிக்க கூடாது. பொறுத்தல் என்பது பொறுத்து கொள்ளுதல், எதையும் பொறுத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வாமைகளை, பொருத்தமற்றவற்றை பொறுத்து கொண்டிருக்க கூடாது. அப்படி எந்த உயிரினமே பொறுத்து கொள்ளாது. நான் முன்னர் கூறினேன் அல்லவா, நச்சரவம் உங்கள் விரல் படும் வரை அமைதியாகத்தான் இருக்கும். உங்கள் விரல் பட்டுவிட்டால் அல்லது படுமோ என்று அது நினைத்து விட்டால் அது பொங்கி தீண்டிவிடும். அப்படி பொறுத்து கொண்டதால் பாம்பு இனமே அழிந்து போயிருக்கும். பொறுத்து கொண்ட உயிரினங்களாம் அழிக்கப்பட்டு விட்டன. தண்டிக்கவும் கூடாது, பொறுத்து கொண்டிருக்கவும் கூடாது. என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உன்னை நீ வெளிப்படுத்த வேண்டும். நான் எனக்கு எதிராக இருப்பவர்களை, என் மீது அக்கறையற்றவர்களை தண்டிக்க மாட்டேன். அதேவேளை எனக்கு எதிரான நடவடிக்கைகளை பொறுத்து கொண்டிருக்கவும் மாட்டேன். என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ உன் வழியில் நடக்க வேண்டும். திருப்பி திரும்பி பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஏற்பார்களா மாட்டார்களா, இன்று என்ன சொன்னார்கள், நாளை என்ன சொல்வார்கள் என்று திரும்பி பார்த்தால் உனக்கு பயணமே கிடைக்காது, அமையாது. நீ பிறரை தண்டிக்கப் போவதில்லை, பிறர் தரும் இன்னல்களை பொறுத்து கொள்ளவும் போவதில்லை. இதை விட என்ன ஒரு உன்னதமான வாழ்க்கை உனக்கு இருந்துவிடும்? அல்லது என்ன இருந்தது? பிறருக்கு எதிராக எதையும் நினைக்கப் போவதில்லை. பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களிடமிருந்து நீ எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. யாரையும் கைவிடுவதில்லை, யாரையும் கைவிடுவதில்லை, யாரையும் தண்டிப்பதில்லை. ஆனாலும் பிறர் தரும் துயரங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால் இது என்ன? இது என்ன வாழ்க்கை? அது இதற்கு பெயர் என்ன? இது ஏமாளித்தனம். யாவருக்குமாய் இருத்தல் என்பது ஒருத்தலும் பொறுத்தலும் இல்லாதது. ஒருத்தலும் வேண்டா, பொறுத்தலும் வேண்டா, யாவருக்குமாய் இருத்தல் வேண்டும். பிறரை தண்டிக்காமல், பிறவற்றை தண்டிக்காமல், தனக்கு நேரும் துன்பங்களை பொறுத்து கொள்ளாமல் தன் வழியில் தான் செல்லும் உயிரினங்கள் தான் யாவருக்குமாய் இருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள். எல்லா உயிரினங்களையும் சிந்தித்து பாருங்கள். எந்த உயிரினம் யாரையும் தண்டிப்பதே இல்லை. அவற்றுக்கு தண்டனை என்ற கருத்தே கிடையாது. ஒரு மோதல் நேர்ந்தால் அந்த மோதலில் ஏதேனும் ஒன்று வெற்றி பெறும், அவ்வளவுதான். தண்டனை என்பது வேறு.
ஒரு குற்றத்திற்கு ஒன்றை குற்றம் என்று கருதுதல், அந்த குற்றத்திற்காக ஒரு தீங்கிழைத்தல், அதுதான் தண்டனை. பிற உயிரினங்களுக்கு தண்டனை என்ற கருத்தே கிடையாது. இறைவனை தண்டிப்பதில்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை. அவரவருடைய செயல்கள் அவரவருடைய வாழ்க்கையில் பயன்களை தருகின்றன. அவை நற்பயன்களாக இருக்கும், தீய பயன்களாக இருக்கும், அவ்வளவுதான். தீய பயன்களை நீங்கள் தண்டனை என்கிறீர்கள். இறைவன் தண்டிப்பதில்லை. இறைவன் ஒருவேளை தண்டித்தால் அது என்ன ஒரு சார் நீரிழிவு நோய், ரத்த அழுத்த நோய் என்று இருக்குமா? இறைவனெல்லாம் தண்டித்தால் அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு வர நோய்கள் தான் அவனுடைய தண்டனையே அவ்வளவுதான் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் தண்டித்தால் காற்றில் மிகச்சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் போதும். சின்னஞ்சிறிய மாற்றம் ஏற்படுத்தினால் அது தண்டனை. அது அவன் தண்டிக்க விரும்பினால் அவன் செய்வவற்றில் மிகச்சிறிய. இறைவன் தண்டிப்பதில்லை. அன்பே சிவம். அது தண்டிக்காது. அது சிந்தனை வழியாக ஆற்றுப்படுத்தும். அதாவது வழி நடத்தும். வழி நடத்தி கொண்டே இருக்கும். மீறினாலும் வழி நடத்தும். அது வழியை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கும். நீ வந்தாலும் காத்திருக்கும், வரவில்லை என்றாலும் காத்திருக்கும். அது அவ்வளவுதான். அது அன்பு. ஆகவே நாம் யாரையும் தண்டிக்க கூடாது, ஒருத்தல் கூடாது, யாரையும் கைவிடக்கூடாது. உங்களால் என்ன இயலுமோ அவற்றை செய்ய வேண்டும். இவ்வளவுக்கு பிறகும் உங்களுடைய உரிமையின்படி நீங்கள் வாழ்வதற்கு பிறர் தடையாக இருந்தார்கள் என்றால் நீங்கள் ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி பொறுத்துக் கொள்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை அப்படி இருந்தால் அது பொறுமை அல்ல, ஏமாளித்தனம். வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். உங்களால் ஊடாட இயலாது, சூழலோடு ஊடாட இயலாது, மனிதர்களோடு ஊடாட இயலாது. உங்களுக்கு வாழ்க்கை அற்றுப்போகும். இப்படி ஒருத்தலும் பொறுத்தலும் அற்று இருத்தல் யாவருக்குமான இருத்தலாக விரிவடையும், மாற்றமடையும். நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள். யாரையும் தண்டிக்காமல், இடையூறுகளை பொறுத்து கொள்ளாமல் வினையாற்றிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வினையும் உங்களுக்கு மட்டும் என்ற நிலையிலிருந்து பல நூறு பேர், பல்லாயிரம் பேர் என்று விரிந்து கொண்டே இருக்கும். அதான் யாவருக்கும் உரிய இருத்தல் எனப்படுவது. இத்தன்மையிலான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். யாவருக்குமாக இருத்தல் என்பது எல்லா உயிரினங்களுக்குமானது. யாவருக்குமான வாழ்க்கை மனிதர்களுக்குரியது. யாவருக்குமான இருத்தல் உங்களுக்கு வாய்த்து விட்டால் அதிலிருந்து யாவருக்குமான வாழ்க்கையை இறைவனை வழங்குவான். அது உங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அவ்வகையிலான யாவருக்குமான இருத்தலும் அதிலிருந்து நிறைவான வாழ்க்கையும் உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று நான் அமையப்பெற வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் அமையப்பெற நிறைவதாக. வணக்கம்.